வணக்கம் நண்பர்களே, சன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இயற்கணித கோவைகளின் பெருக்கல் அதை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உறுப்புகளின் குறிகளை பெருக்க வேண்டும். அதாவது ஒத்த குறிகளை பெருக்கும்போது மிகைக்குறியே வரும். அதாவது ++ம் பெருக்குனா ப்ளஸ் தான் வரும், அல்லது மைனஸும் பெருக்கினாலும் ப்ளஸ் வரும். அடுத்தது மாறுபட்ட குறிகளை பெருக்கும்போது குறையே வரும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு பெருக்கினாலும் மைனஸ் வரும், மைனஸும் ப்ளஸ்ஸை பெருக்கினாலும் மைனஸ் வரும். செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உறுப்புகளின் கெழுக்களை பெருக்க வேண்டும். அதாவது கெழுக்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா 3x² 4y² அப்படின்றதுல இந்த 3யும் 4ம் தாங்க கெழுக்கள், அதாவது நம்பர்ஸ் தாங்க கெழுக்கள் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுக்குக்குறி விதிகளை பயன்படுத்தி மாறிகளை பெருக்க வேண்டும். அதாவது x⁻m × x⁻n அப்படின்ட்டு இருந்தால் இதை எப்படி பெருக்கணும்னு பார்த்தோம்னா, x போட்டு அது பவருக்கு மேலே m+n இந்த வழிமுறையில் தாங்க இதை பெருக்கணும். கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். x⁻3 × x⁻4 = x⁻3 + 4 = x⁻7. இப்படி தாங்க இதை பெருக்கணும். இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சதுரத்தின் பரப்பளவு 36x⁴ × y² எனில் அதன் பக்களவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, சதுரத்தின் பரப்பளவு a² சதுர அலகுகள். இங்கே சதுரத்தின் பரப்பாக 36x⁴ × y² கொடுத்துருக்காங்க. நம்ம சதுரத்தின் பக்களவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இதை ரூட் எடுக்கணும். இப்போ இதை ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, 36 ரூட் எடுத்தோம்னா அது 6 கிடைக்கும். x⁴ ரூட் எடுத்தோம்னா x² ஆன்சராக கிடைக்கும். y² ரூட் எடுத்தோம்னா y ஆன்சராக கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, a = 6x² y. ஆப்ஷன் இ தாங்க கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 m²n³ சதுர அலகுகள் மற்றும் நீளம் 8 m(n²) அலகுகள் எனில் அதன் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, செவ்வகத்தின் பரப்பளவு L × B சதுர அலகுகள். இங்கே செவ்வகத்தின் பரப்பளவாக 48 m²n³ சதுர அலகுகள் கொடுத்துருக்காங்க. நீளமாக 8 m(n²) கொடுத்துருக்காங்க. இப்போ செவ்வகத்தின் அகலத்தை கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வகத்தின் பரப்பளவையும் அதனுடைய நீளத்தையும் வகுத்தோம்னா நமக்கு செவ்வகத்தின் அகலம் கிடைக்கும். அப்போ 48 m²n³ / 8 m(n²) இதை வகுத்தோம்னா 48 8ஆல் அடித்தோம்னா 6 கிடைக்கும். m² m-ஆல் அடித்தோம்னா m கிடைக்கும். அதே மாதிரி n³ n² அடித்தோம்னா n கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா, b = 6mn. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஆ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² - b² சதுர அலகுகள் மற்றும் அகலம் a - b அலகுகள் எனில் அதன் நீளம் டேஸ் அலகுகள் ஆகும். இதை நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி செவ்வகத்தின் பரப்பளவு L × B சதுர அலகுகள். இங்கே செவ்வகத்தின் பரப்பளவாக a² - b² கொடுத்துருக்காங்க. அகலமாக a - b கொடுத்துருக்காங்க. நம்ம நீளத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, பரப்பளவு பை அகலம் இதை வகுத்தோம்னா நமக்கு நீளம் கிடைக்கும். அப்போ a² - b² / a - b. இந்த a² - b² அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா, a - b a + b ஆகும். அப்போ a - b a + b / a - b இதை வகுத்தோம்னா நமக்கு a - bக்கும் a - bக்கும் அடிச்சிடும். மீதம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா a + b இருக்குது. அப்போ செவ்வகத்தின் நீளம் என்னன்னு பார்த்தோம்னா L = a + b ஆகும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஆ கரெக்ட் ஆன்சர். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.